உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணும் பண்ணி தான் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி அடுத்த ஒரு வருடங்களுக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகு, கேது, குரு, சனி இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சினால் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். ஒரு கிரகம் பெருசாக சில விஷயங்களை கொடுக்கும், ஒரு கிரகம் சிலது கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது. ரெண்டாவது, இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்குது. அது நல்லதாகவும் இருக்குது, சில நேரங்களில் கெட்ட மாற்றங்களாகவும் இருக்குது. அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு தொழில் நல்லா பண்ணணும், வேலை மாற்றம் செய்யணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், திருமணம் கைகூடணும், குழந்தை பேர் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு வீடு, மண்டி, வாகனம் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது வெறும் சனி பயிற்சினா சனி பயிற்சி மட்டும் பார்க்க மாட்டோம், எல்லா கோள்களையும் பார்ப்போம். அதுலேயும் முக்கியமாக வருட கிரகங்களின் கோள்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ் நடத்தும் போது எதாவது சொல்லுவோம், எல்லா கிரகத்தையும் சேர்த்து பாருங்கள். ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். நீங்கள் நல்லது செய்யும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு தடை இருந்தால் திருப்பி கூப்பிடுவாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதுபோல் இந்த 12 ராசி என்பவர்களுக்கும் அடுத்த ஒரு வருட காலம் என்ன நிலை, உங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது முதல்ல. ஏன்னா எல்லாருமே செய்கிற விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு வேலை, குழந்தை, கல்யாணம் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். எதை செய்யக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராகு, கேது, சனி, குரு இந்த வருஷம் மாறியிருக்காங்க. அதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது ரிஷப ராசிக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் கேது. இதுக்கு மேலே ஒரு கிரகணிகள் வாழ்க்கையில் யாருக்குமே கிடைக்காது. இப்போ ஒரு ஜாதகமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் இப்படி ஒரு கிரகநிலையோடு ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா அவருக்கு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி, யோகம் மேல் யோகம் தான். ஏன்னா 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு, தனக்காரகன் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறது மிக சிறப்பு. அப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு எனக்கு பணம் வருமா சார், என் பிரச்சனையே பணம் தான் சார்னா பணம் மழை கொட்ட போகுதுங்க, கவலையே படாதீங்க சார். அப்போ லாட்ரி அடிக்குமா, அப்போ ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாமா, அதை மட்டும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்தில் ராகு, கண்டிப்பாக ஒரு எதிர்பாராத வரவுகள் உண்டு. லாபஸ்தானத்தில் சனி, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு துன்பத்துக்கு சனி பகவான் ஒரு கொடுப்பினையே கொடுக்க போகிறாரு. சனி கொடுக்க யார் கெடுப்பாரும்பாங்க. அதுபோல் ரிஷபராசி என்பவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி. அப்போ தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அனைத்து விதமான லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. நிறைய பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. ஏன் கவலைப்படுறீங்க, உங்களுடைய கடனெல்லாம் தீரும். நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள் பட்ட காலம்லாம் முடிஞ்சு நீங்களும் ஒரு தலை நிமிர்ந்து என்னாலையும் வாழ்க்கையில் முன்னேற முடியும், நிறைய பதவிகள் தேடி வரும், பட்டங்கள் தேடி வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த வருடம் உங்களுக்கு இந்த குருவும் சனியும் ராகு கேதுவும் கொடுக்க போகுது. தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை எடுத்து கரெக்டாக பயன்படுத்துங்க. அதே போல் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் குடும்பத்திலேருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம். அவங்க மூலியமாக பொருளாதார வரவு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கௌரவம் பார்க்காம அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பு. அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு நிறைய பதவிகள் கிடைக்க போகுது, பட்டங்கள் கிடைக்க போகுது, வேலை மாற்றங்கள் கிடைக்க போகுது. வேலை இல்லாதவர்களாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வேலை கிடச்சிடும் சார். சார் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் கிடைக்கல, சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துங்க, அந்த வேலை உங்களுக்கு உயரத்தை கொடுக்கும், சம்பள உயர்வை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க வேலை இல்லாதனால. ஐயோ வேலை போயிடுச்சு சார், வேலை 6 மாதமாக இல்லை சார், நான் வேலை படித்து முடிச்சு வேலை கிடைக்கல சார். அந்த நிலையை முதல்ல நிப்பாட்டுங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும். நல்ல சம்பாதிப்பீங்க, நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும்.
வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு சிறப்பான சந்தர்ப்பம் கிடையவே கிடையாது சார். அடுத்த ஒரு வருஷம் டைம் நல்லா இருக்குது சார், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம். ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ப்ரொமோஷனில் ஒரு ஏதாவது வெளிநாடு வேலை கொடுக்குறாங்க, ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக போக வேண்டியிருக்கு, இல்லை வேறு ஊருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா ஏற்றுக்கங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்க போது, சம்பாதிக்க போகிறீங்க. ஐயோ என் ஒய்ஃபை விட்டுட்டு போகணுமே, குழந்தைய விட்டு போகணுமே, எங்கள் அம்மா அப்பா உடம்பு சரியில்லாம், அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரம் சார். அதுக்காக அம்மா அப்பா எப்படி விட்டு போகிறது சார், நிறைய பேர் கேட்குறவங்களாம் இருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், முதல்ல அதை தெரிஞ்சுங்க. அது மாதிரி தான் நிறைய வாய்ப்புகளை இழந்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அதனால தான் வாழ்க்கையே போச்சு. நீங்கள் வேலை வாய்ப்பெலாம் இங்கே நேரம் நீங்கள்லாம் ஃபாரின் ட்ரை பண்ணி கிடச்சிருந்தனா நீங்களாம் சூப்பராக இருந்திருப்பீங்க. அதை முயற்சி பண்ணலை, காரணம் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு. நான் என்ன சார் பண்ணுறது, எனக்கு அது தோணவே இல்லை. அது தோணக்கூடிய நேரம் இப்போ, அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம், சம்பாதிக்கிற நேரம், சம்பாதிங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க, எனக்கு வேலை போயிடுச்சு சார், கவலையப்படாதீங்க, வேலை கிடைக்கும் சார், தைரியமாக இருங்க. அப்படியும் வேலை கிடைக்கலன்னா வேறு ஊர் மாறுறதுக்கான வாய்ப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். வேறு ஸ்டேட்டுக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம், வேறு கண்ட்ரிக்கு போக போகிறேன்னு அர்த்தம். வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதாவது தசா மாறுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த தசா மாற்றம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஊர் மாற்றம் இருக்கும், இடமாற்றம் இருக்கும். நிறைய பேருக்கு சொல்லிட்டு வரோம், இந்த கண்ட்ரி ட்ரை பண்ணுங்கள், அந்த கண்ட்ரி ட்ரை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே வரோம். நிறைய பேர் அந்த ட்ரை பண்ணோன்னா உடனே கிடச்சிருது. நேரம் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் உபயோகப்படுத்திக்க ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு, வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கெலாம் இந்த ஒரு வருஷம் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் திருமணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். சார் டைவர்ஸ்க்கே போயிட்டேன் சார், குழந்தைய பிரிஞ்சிருக்கேன், உங்கள் பிராப்தம் அதுதான், அதை பற்றி கவலைப்படாதீங்க. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது சார், எனக்கு ஒரு மாதிரி தப்பான ஒரு எண்ணங்கள் தோணுது, நான் தப்பு பண்ணுறேன்னு தோணுது அப்படின்னா உங்கள் சுயஜாதத்தை பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே ரெண்டாவது திருமணம் வாய்ப்பு இருக்கா? சில பேர் ரெண்டாவது திருமணம் தான் நல்லா இருக்குது, அது நம்ம வாங்கிட்டு வந்த வரோம். அப்படி கணவன் மனைவி ஜாதகத்தை பார்த்துங்க. அது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் உண்டு, திருமணத்துக்கான முயற்சிகள் செய்யலாம். நல்ல ஒரு வசதியான ஒரு வரன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்னா அது வரும்னு நினச்சி எதிர்பார்த்து பண்ணாதீங்க, பண்ணலன்னா சூப்பராக கிடச்சிரும். நல்ல குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமாக ஒரு வரன் தேடி திருமணத்தை ஜாம் நடத்தக்கூடிய வருஷம், நல்ல பெரிய லெவலில் நடத்தக்கூடிய வருஷம். அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். குழந்தை இல்லாதவங்களும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உடனே கிடச்சிரும். இல்லை சார் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறேன் சார், எனக்கு கல்யாணம் 6 மாதம் தான் ஆச்சு, 9 மாதம் ஆச்சு, நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொன்னால், குழந்தை சில பிரச்சனை சில ஜாதகத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது சொல்ல 1 இயர் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கலன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க. அது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம்லாம் பார்க்காதீங்க, 2 பேருமே ட்ரீட்மெண்ட் போங்க. ஆணுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் போனோம், இல்லை பெண்ணுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் போனதுனால தான் பிரச்சனை நிறைய லேட் ஆகிடும் திருப்பி. அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிட்டா சேஃப். அதே போல் நிறைய பேருக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா காசு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வராத பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வயதானவர்களாம் ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு. உங்களுடைய பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக உங்களை காப்பாற்றுவாங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். உங்களுடைய சொத்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க ஏதாவது உங்களுக்காக சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு எதுன்னு கேட்டால் ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2025 6ஆம் ஆண்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் வருட கிரகங்களுடைய கோச்சார பலன்கள். இதையும் தாண்டி என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள், அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி. ஏன்னா வருட கிரகங்கள்னு சொல்லும்போது சனி பகவானுடைய 2.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம். ஆனால் தசாபுத்தின்னு சொல்லும்போது ஒரு கிரகத்துடைய தசாபுத்திகள் பார்த்திங்கன்னா சுக்கிர தசைனா 20 வருஷம், கேது தசை அப்படின்னா 7 வருஷம், ராகு தசை அப்படின்னும் போது 18 வருஷம். இந்த மாதிரி அந்த தசாபுத்திகளும் ஒரு முக்கியமாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய பிராப்த கர்மா என்ன, நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் நோட்டில் எழுதுனா மாதிரி ஒரு 51 பக்கம், அதில் தசா புத்தி என்ன, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்ட 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுலேயும் பலன்கள் இருக்காது. இது ஒரு நோட்டில் எப்படி வச்சுருப்பீங்களோ அதுமாதிரி பிடிஎஃப்பில் கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதி தரலாம் கேட்பீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கலாம், தப்பே இல்லை. எல்லாரும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். எது நல்லது, எது கெட்டது, எந்த நாட்களில் என்ன செய்யணும்
அப்படின்னு அடிப்படையிலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி பிரசன்ன வகுப்புகள், சோழி பிரசனம் பார்க்கறது, ஜாமக்கோள் பிரசனம் பார்க்கறது, எண்கணித பிரசனம் பார்க்கறது, தாம்பூல பிரசனம் பார்க்கறது, இதுமாதிரி இல்லாமல் தேவ பிரசனங்கள், கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள், கோவிலுடைய நிலை எப்படி இருக்குது, கோவில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பிரசனங்கள் வகுப்புகள்லாம் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.